இன்றைக்கி நம்ம மட்டன் பொடி குழம்பு தான் பார்க்க போகிறோம். எளிய முறையில் எப்படி குக்கரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மட்டன் பொடி குழம்பு ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, முஸ்லீம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மட்டன் பொடி குழம்பு தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டான அளவு தெரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறையாவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய், 3 பெரிய துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 3 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கூடயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கரை மூடி ஒரு 5 விசில் அளவுக்கு வச்சுக்க போகிறேன். விசில் வந்துருச்சு. நான் ப்ரெஷரெல்லாம் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நமக்கு கறி சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு தூள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மட்டன் குழம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூளுங்க காரத்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ நான் இதில் வறுத்து மசாலா ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை துண்டு, 2 லவங்கம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் உரலில் வச்சு இடிச்சுக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் இது கூட 10 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா தட்டிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரையில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வெந்துருச்சா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான மட்டன் பொடி குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் பொடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது இட்லி, சாதம் எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.